ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேகா. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கரி ஸ்டைல் பால் பன். அதுக்கு நெய், தயிர், சோடா உப்பு, பவுடர் சுகர், கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம மைதாவில் செய்யலை. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஒரு 100 பால் போல் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் அப்போ பேக்கிங் பவுடருக்கு பதிலாக சோடா உப்புன்னு சொல்லிட்டேன். பேக்கிங் பவுடர் தான் அதில் போடணும். இதோ இந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போதும். கொஞ்சோண்டு உப்பு, இந்த 4ம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதை உப்பு, பேக்கிங் பவுடர், பால், தயிர் 4ம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சுகரை சேர்த்து இதே மாதிரி கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருந்தேன். அந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணி அது பவுடர் பண்ணும்போதே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து போட்டு பவுடர் பண்ணியிருந்தேன். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் கோதுமை மாவு சேர்க்கணும். சுகர் ஏற்கனவே நம்ம வச்சுருந்த அந்த லிக்விட் மிக்சரில் இது சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சுகரை பவுட்ரு பண்ணாமல் போட்டால் கரைய லேட் ஆகும். பவுட்ரு பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால தான் பவுட்ரு பண்ணி சேர்க்குறோம். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல 1 கப் கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாலோட அளவு 100 பால் சேர்த்துருந்ததுனால குறைய தான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஊறினாதான் அந்த பேக்கிங் பவுடர் இதில் ஆக்டிவேட் ஆகிறது, அப்புறம் கொஞ்சம் மாவு இதாக வர்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ½ hour இது ஊறுற கேப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி பாகு பதம் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் மாவை எடுத்து காமிச்சோம்ல, அந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். உங்கள் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பாகு பதம் வந்துடுச்சு. நல்லா காஞ்சிருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே நல்லா புசு புசுன்னு வெந்து 2 பக்கமும் மாற்றி வந்துடும். கருகாமல் மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துட்டு சுகர் சிரப்பில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா அந்த சுகர் சிரப்பை இழுத்துரும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு லாஸ்ட்டாக. நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை மேலே போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ இது மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.